ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருனாலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு பாடி ஷேமிங் அப்படின்னா என்னென்னா உருவக்கேலி. ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஏதாவது வந்து கேலி பண்ணுறதுங்க. லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீனாக இருக்க, நீ வந்து ஃபேட்டாக இருக்க, நீ வந்து ஹைட்டாக இருக்க, ஹைட்டு கம்மியாக இருக்க, நீ வந்து பிளாக்காக இருக்க, அது மாதிரி நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது. இதுதான் வந்து பாடி ஷேமிங். ஒருத்தவங்களை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஏதாவது பாடி ஷேமிங் பண்ணால் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு அது வந்து தெரியறதே இல்லை. அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் மட்டும்தாங்க ஆகும். ஆனால் அது நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். திரும்பி அந்த சொன்னவங்களை மீட் பண்ணும்போது கூட நம்ம வந்து அன்றைக்கி அப்படி சொல்லிட்டாங்களே, திரும்பவும் அதே மாதிரி ஏதாவது வந்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அவங்கள வந்து மீட் பண்ணல அப்படின்னா கூடவே அவங்க வந்து சொன்னது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து மறக்காதுங்க. நம்ம அசிங்கமாக தான் இருக்கமோ அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ப ஆரம்பிச்சிருவோம். எங்கே போகவும் நமக்கு வந்து தோணவே தோணாது. அப்படியே எங்கேயாச்சும் போனாலுமே கூட யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதவே நினச்சிக்கிட்டே இருப்போம். ரொம்ப இன்செக்யூராக வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். யாரையுமே நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுவே வந்து நினச்சி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வரைக்குமே நம்மளை வந்து போக வைக்கும். ஆனால் என்ன, அவங்க சொன்னது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் டிப்ரெஷன் வரைக்குமே நம்மளை வந்து போக வைக்கும். பாடி ஷேமிங் பண்ணுறவங்களுக்கு அது பொதுவாக வந்து தெரியறதே இல்லை. நம்ம கூட சும்மா ஜாலிக்காக ஒருத்தவங்களுக்கு வந்து நிக்நேம் வச்சு நம்ம வந்து கூப்பிடலாம். அதாவது ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு நிக்நேம் வச்சு நம்ம வந்து கூப்பிடலாம். அது வந்து ஒரு ஃபன்னாக கூட நம்ம வந்து அது பண்ணலாம். பட் ஆனால் அது காமெடியாகவே இருந்தாலும் அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அப்படி நிக்நேம் வச்சு நம்ம கூப்பிட்றது ஒரு காமெடிக்காகவே இருந்தாலுமே அது தப்பு தான். அது அவங்களை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணுங்க, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பாடி ஷேமிங் பண்ணுறவங்க எப்படி இருந்தாலுமே நம்மளை வந்து பண்ண தான் போகிறாங்க. நம்ம எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம ஒல்லியாக இருந்தாலும் சரி, உடம்பாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே அவங்க பண்ண தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணி பழகணுங்க. அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். அவங்க பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னா, எனக்கு வந்து பிடிக்கல, நீங்கள் வந்து இப்படி பேசுகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்மளை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறவங்க கிட்ட நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத விட எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். நம்ம வந்து அழகாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்பினா மட்டும்தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்க முடியும். அவுட்டர் பியூட்டி அப்படிங்கிறத விட இன்னர் பியூட்டி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் எப்போவுமே வந்து பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் உங்களை வந்து நம்புங்க. நான் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்டாக இருக்கோம், இல்லை வந்து ஹைட் கம்மியாக இருக்கோம், ஃபேட்டாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம், நம்ம வந்து கலர் கம்மியாக இருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து முக்கியம் இல்லை. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக இருந்தால் போதுங்க, அந்த லைஃப் வந்து சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் வந்து நம்புங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.